கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சுல்ல, அதான் ஒட்டிக்கு பாத்துக்கோம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் இருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்கிறான். அவனை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான். அதை விட்டு சொல்லுங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையை ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துன, இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்புச்சாம ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பழைய இரும்புச்சாம ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேர்ச்சம்பளம் அப்படி ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கறியா? அப்பா ரெண்டு பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்த சலமல் பண்ணிக்கிட்டு நீ பாப்பா. பழைய இரும்புச்சாம ஐயம் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாட்டு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே 2 நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோடலாமான்ல இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போகணும்னு தெரியாது. இத்தனை நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுவதுக்கு அவங்க ஆட சொன்னேன். என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நியாயத்தை கேட்ட கலாட்டாவா? என்னடா பெரிய நியாயம்? பின்ன என்னங்க, உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பழைக்கிறது? இல்ல இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, 10 நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஐயா, என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். இவனை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு பண்ணி புறப்படுங்க. சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசி போறான். இவன் சும்மா விடலாமா? என்ன சண்டைக்கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா நிக்கணுமா? அதுக்கு இல்ல, இதோட விடுங்க, பேசாம வாங்க.